Hi, welcome you to learn English. இங்கே இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள். They told a story. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. They told a story. அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். They அப்படிங்கிறது சப்ஜெக்ட், told அப்படிங்கிறது verb, a story அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த வாக்கியத்தை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு மாற்றலாமா? எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடந்ததை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இது கிராமர் ரூல். நிறைய சென்டென்சஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேட் கிவன், ஹேட் டேக்கன், அந்த மாதிரி ஹேட் யூஸ் பண்ணி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். ஓகே, அந்த டோல்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டோல்டுக்கு முன்னாடி எந்த ஒரு ஹெல்பிங் வேர்பு எதுவுமே இல்லை. ஹேஸ் வேர்போ இல்லை ஹேவ் வேர்போ டூ வேர்போ எதுவுமே இல்லை, வெறும் டோல்டு மட்டும்தான் இருக்குது. கீழே இருக்கிற டேபிள் பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் டெல், ஸ்பீக், ஈட். பாஸ்ட் டென்ஸில் டோல்டு, ஸ்போக், ஏட். ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாருங்கள், அதை தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். டோல்டு, ஸ்போக்கன், ஈட்டன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹேட் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும். அந்த ஹேட் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஓகே, ஹேட் டேக்கன், ஹேட் ஸ்போக்கன், ஹேட் ஈட்டன், அப்படி தான் இருக்கணும். ஒரே ஒரு கடந்த கால நிகழ்வு, அதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நடந்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றலாம். தே டோல்ட் ஏ ஸ்டோரி. அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். இது ஒரே ஒரு ஈவெண்ட். ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறோம். when I had gone there they told a story. இப்போ அந்த had gone அப்படிங்கிறது past perfect tense. அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாறுறப்ப அடிஷ்னலாக ஒரு ஈவெண்ட் ஆட் ஆகுது, ஒரு நிகழ்வு ஆட் ஆகுது. ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும்? ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் வர்றப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றுறோம். அப்போ ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணுறோம். when I had gone there நம்மளாம் கற்பனை பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்படி தான் சொல்லி பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு டென்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லி பார்க்கணும். இமேஜின் பண்ணி சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். when I had gone there, நான் அங்கு போன போது, அங்கு சென்றிருந்த போது. they told a story, அவங்க ஒரு கதை சொன்னாங்க. இங்கே ரெண்டு நிகழ்வுகள் இருக்குது. சென்றிருந்தது அப்படிங்கிறது, அதாவது போனது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அங்கே போனது தான் ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு. ஸோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஹேட் கான். கான் அப்படிங்கிற வார்த்தை என்னது? கோ அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான். அந்த போனது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, கதை சொன்னது இன்னொரு நிகழ்வு. ஸோ செகண்டாக நடந்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். when I had gone there they told a story. இன்னும் நான் இந்த வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்கேன். அதை பார்க்குறப்ப இன்னும் நல்லா புரியும். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ சா எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனை பார்த்தேன். இந்த சா அப்படிங்கிறது என்னது? சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். இதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்ணுறோம். when I had gone there, நான் அங்கே போயிருந்த போது ஐ சா எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனை பார்த்தேன். ஸோ அந்த போனது அப்படிங்கிறது முதல்ல நடந்த செயல். அந்த முதல்ல நடந்த செயலுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். he took a book, அவர் ஒரு புத்தகத்தை எடுத்தார். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வாக்கியத்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ நான் தமிழில் கொடுத்துட்டேன். அவர் முதலில் நூலகத்திற்கு சென்றார், அவர் ஒரு புத்தகத்தை எடுத்தார். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேட் யூஸ் பண்ணணும். ஹேட் யூஸ் பண்ணால் அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் he had gone to the library, முதலில் அவர் நூலகத்திற்கு சென்றார். ஃபர்ஸ்ட் he had gone. ஸோ போனது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, புக்கை எடுக்கிறது இன்னொரு நிகழ்வு. அதில் ஃபஸ்ட்டு நடந்தது போனது, அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும். First he had gone to the library, he took a book. Gone அப்படிங்கிறது go அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இன்னொரு சின்ன எக்ஸசைஸ், ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இங்கே நான் வாக்கியங்கள் கொடுத்துட்டேன்.
அந்த வாக்கியங்களில் எந்தெந்த வேர்ப் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், எது எல்லாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதை நீங்கள் நோட் பண்ணணும். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஒரு வாக்கியத்தில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கா இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, இல்லை ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பர்பிள் கலரில் இருக்கிறது எல்லாமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டார்க் ப்ளூ, பிளாக் கலர் மாதிரி இருக்கிற அந்த வாக்கியங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேட் வந்துடும். ஹேட் அப்படிங்கிற வேர்ட் வந்துடும். அதை ஃபாலோ பண்ணி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வந்துடும். ஓகே, ஹீ டுக் எ புக், அவர் ஒரு புக் எடுத்தார். ஸோ இதில் ஒரு நிகழ்வு தான் இருக்குது. அதனால் ஹீ டுக் எ புக் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லிட்டோம். இங்கே நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸோட இன்னொரு சென்டென்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி அவர் முதலே புக்கை எடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்து நம்ம சென்டென்ஸை சொல்ல போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். ஹி டுக் அ புக் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹி வென்ட் டு த லைப்ரரி, அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹி ஹேட் டேக்கன் அ புக் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் வென்ட் டு த லைப்ரரி. வீட்டிலேருந்து புக்கை எடுத்தார், எடுத்துட்டு லைப்ரரிக்கு போனார். அந்த லைப்ரரிக்கு போனதுங்கிறது ரெண்டாவது நடந்த நிகழ்வு. அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லிட்டோம். ஹி ஹேட் டேக்கன் அ புக், வீட்டிலேருந்து புக் எடுத்தது ஃபஸ்ட்டு நடந்த நிகழ்வு. ஸோ அதை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஹி ஹேட் டேக்கன் அ புக் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அண்ட் வென்ட் டு த லைப்ரரி. இந்த டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வென் ஹி ஹேட் கான் டு த லைப்ரரி ஹி டுக் அ புக். அவர் லைப்ரரி போயிருந்தப்ப அவர் ஒரு புக்கை எடுத்தார். ஸோ அந்த போயிருந்ததுங்கிறது முதல்ல நடந்தது. அதனால் வென் ஹி ஹேட் கான், போயிருந்த பொழுது, அந்த பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் யூஸ் பண்ணியிருக்கோம். வென் ஹி ஹேட் கான் டு த லைப்ரரி ஹி டுக் அ புக். ஆஃப்டர் ஹி ஹேட் டேக்கன் அ புக் ஃப்ரம் த லைப்ரரி. ஆஃப்டர் ஹி ஹேட் டேக்கன், புக்கை லைப்ரரியிலிருந்து எடுத்த பிறகு, ஹி வென்ட் டு காலேஜ் அண்ட் கேவ் த புக் டு ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது மொத்தம் 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது இந்த சென்டென்ஸில். என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது? லைப்ரரியில் புக் எடுத்தது ஒரு நிகழ்வு, காலேஜுக்கு போனது இன்னொரு நிகழ்வு, அடுத்து அந்த புக்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாரு. ஸோ 3 விஷயம் நடந்திருக்கு. இதில் முதல்ல நடந்த விஷயத்தை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களை, அதாவது கடந்த கால நிகழ்வுகளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிடுறோம். ஆஃப்டர் ஹி ஹேட் டேக்கன் அ புக் ஃப்ரம் தி லைப்ரரி ஹி வென்ட் டு காலேஜ் அண்ட் கேவ் த புக் டு ஸ்டூடெண்ட்ஸ். தே டோல்ட் எ ஸ்டோரி, அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். அதவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறப்ப வென் ஐ ஹேட் கான் தேர் தே டோல்ட் எ ஸ்டோரி. இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றணும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா? அப்படி பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளால் இந்த டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அடுத்த வீடியோவில் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.